வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு குழம்பு ரெசிபி மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் ஒரு 30 மினிட்ஸில் குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு கொஞ்சமாக மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். மிளகு எண்ணெயில் வெடிக்கும், பார்த்து சேஃபாக வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். மட்டன் குழம்புக்கு கசகசாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இது கூட 3 சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குழம்பு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். ரொம்ப அதிகமாக வதங்க தேவையில்ல, பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இதை அரைச்சிட்டு மறுபடியும் வதக்குவோம். அதனால் ரொம்ப அதிகமாக வதக்கிடுச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போது இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. நான் ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெயில் இந்த தேங்காய் வறுப்படணும். இப்போ இதில் 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். இது வெறும் கொத்தமல்லி தூள். உங்கள்கிட்ட முழு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்லேயே கூட எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடியாக சேர்த்துருக்கிறதுனால கருகிடும். பேனோட ஹீட்லேயே 1 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறினதுக்கப்புறமா போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க. இப்போது குழம்பு செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு எப்போவுமே குக்கரில் செஞ்சோன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போது இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு இது லைட்டாக பொரியட்டும். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் குழம்புக்கு நல்லாயிருக்கும், அதனால 1 மட்டும் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி மிளகாலாம் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது இதில் 3/4 கிலோ மட்டன் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு கூடையே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் வதக்கும் போதே மட்டன் பாதி அளவுக்கு வெந்துடணும். இப்போது மட்டன் வதங்குறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் தக்காளி பழம்லாம் நான் சேர்க்கலை. நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மட்டன் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஆல்ரெடி காரத்துக்கு வரமிளகாய் பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மட்டன் கூட மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்து வதக்கினோம் அப்படின்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம மசாலா அரைச்சிருக்கிறோம்ல, அதுலேயே நல்லா ஃப்ளேவர் டேஸ்ட்டெல்லாம் இருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இப்போ இதில் 2 சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியை தனியாக வதக்காமல் இப்படி சேர்க்கறதுனால வதங்காது, இல்லைனா பச்சை ஸ்மெல் வரும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. நம்ம குக்கரில் விசில் போடும்போது நல்லா மசிஞ்சு வந்துடும், மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்துடும், அதனால தான். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தோன்னா குழம்பு நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். தயிருக்கு பதிலாக நீங்கள் 1 தக்காளி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால வெந்து வரும்போது கொஞ்சம் திக்காகும், அதனால் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா குழம்பு வெந்து கொதித்து வரும்போது திக்காயிரும். இப்போது மூடி போட்டு வேக வச்சுக்கலாம்.
இது கொஞ்சம் இளம் ஆட்டுக்கறி அப்படிங்கிறதுனால நான் ஒரு 2 விசில் மட்டும் வைக்கிறேன். ஆல்ரெடி வதக்கும் போதே ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. கறி கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா விசில் எக்ஸ்ட்ரா வச்சு வேக வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்துருச்சு. மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு. ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா சாதத்துக்கெலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக திக்காக வேணும்னா கூட தண்ணி கம்மியாக வச்சு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.